தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ராமேஸ்வரம் கடல் பகுதியில் 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்பொழுது முழுக்க போதைப் பொருள் கடத்தல் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. டெல்லி காவல்துறையினர், சிபிஐ துறையினர்கள் தான் தமிழகத்தில் போதை மருந்து கடத்தலை தற்பொழுது பிடித்து வருகிறார்கள். திமுகவின் காவல்துறையினர் தற்பொழுது தூங்குகிறதா என்ற ஒரு கேள்வியே தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று முன்தினம் செங்கோட்டையில் 54 கிலோ போதைப் பொருள் கடத்தல், அதற்கு முன்பாக டெல்லியில் 50 கிலோ போதைப் பொருள் கடத்தல், தற்பொழுது 108 கிலோ ராமேஸ்வரத்தில் போதைப் பொருள் கடத்தல் செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3.5% வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியவுடன் மதுவை ஒழிப்போம் என்று கனிமொழி அவர்கள் கூறினார். ஆனால் மதுவை ஒழிக்காமல் போதைப் பொருளை கடத்தி வந்து தற்பொழுது போதைப் பொருளின் தலைநகராக தமிழகம் உருவெடுத்து வருகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கனிமொழியாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் துரைமுருகன் இவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது தமிழக மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்தோம் என்று இனி பிரச்சாரம் செய்ய வேண்டாம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தீமைகளையும் நாங்கள் தான் செய்திருக்கிறோம் என்பதை வெட்ட வெளிச்சத்தில் தற்பொழுது வரை பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருகிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள். இனி ஒருபோதும் திமுகவினர்கள் எந்த ஒரு தெருக்களிலும் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவிற்கு அத்தனை அவப்பெயர்களையும் திமுக பெற்றிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தில் 108 கிலோ போதை மருந்து கடத்தல் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை தான் உண்டாக்குகிறது. இளைஞர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், போதை மருந்துக்கு அடிமையாகி தற்பொழுது எதிர்காலம் எதை நோக்கி செல்கிறது என்ற ஒரு கலக்கமும் தற்பொழுது தமிழக தாய்மார்களின் உள்ளங்களில் எழுப்ப ஆரம்பித்து விட்டது. முன்பெல்லாம் கள்ளச்சாராயம், மதுவிலக்கு என்று போதை மருந்துகள் கடத்துவதற்கு முன்பாக திமுகவினர்கள் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது டெக்னாலஜிக்கு ஏத்தாப்புல திராவிட முன்னேற்ற கழகம் போதை மருந்துகளை கடத்தி கொண்டு தமிழகத்தின் ஆட்சி சீர்கழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் தமிழர்கள் கிடையாது, திராவிடர்கள் என்பதற்கேற்ப இவர்களது பிரச்சாரமும் பொய் பிரச்சாரமும் தமிழகத்தில் தற்பொழுது உச்சத்தை தொட்டிருக்கிறது என்று நாம் கூறலாம். வரிசையாக கைது செய்வதற்கு பதிலாக ஸ்டாலின் அவர்களது வீட்டிலும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களது வீட்டிலும் சோதனைகளை அமலாக்கத்துறை அதிகாரிகளோ அல்லது போதைப் பிரிவு தடுப்பு பிரிவினர்களோ சோதனைகள் நடத்தினால் ஒட்டுமொத்த கூட்டமும் சரிந்துவிடும் என்றே நாம் கூறலாம். இணையதளத்தில் இதைத்தான் கூறியிருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். கவுன்சிலர் பதவிக்கு கூட சரியில்லாதவர் ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் பதவியை அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து வருகிறார்கள் என்றும், இது திமுகவிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் கவலைக்கிடத்தையும் தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார். போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.